வந்து தன்னுடைய உடல்நல குறைவு எதுவும் அவருக்கு இருக்குன்றதை வந்து யாருக்கும் தெரியப்படுத்துறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்பொழுது கூட அவர் என்ன சொல்றாரு, அங்கே இருக்க அந்த 3-4 பேர்கிட்ட, அவருடைய ஒய்ஃப் கிட்ட, நான் இங்கே இருக்கேன்றதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்றாரு. ஆரம்பிரப்பன் அவர் வந்து சில படங்களை எம்ஜிஆர் பேப்பர் படிக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, மற்றவர்களை பார்த்து சந்திக்கிற மாதிரியான அந்த படங்களெல்லாம் அவர் வந்து டிசம்பர் 7, 1984 வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் வெளியிட்டார். ஒரு 20 நிமிஷம் எம்ஜிஆர் வந்து நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிட்றது. ஜெயலலிதாவை பிடித்த பல பேர் அந்த அம்மையாரோடு இருந்தார்கள். இது மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த 2 குழுக்களையும் பேலன்ஸ் செய்வதிலேயே அவருடைய நாட்கள் போச்சு. அப்போ 86 நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அவரும் வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, அந்த அம்மாவும் பிரச்சாரத்துக்கு போகல. திமுக பெரிய வெற்றி அடைஞ்சது. நக்சலைட்டுகள் தருமபுரியிலும் அந்த பகுதிகளிலும் இருந்த நக்சலைட், அதாவது தமிழகத்தில் நக்சலைட் பிரச்சனை இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு நீங்கள் வந்து யாரை கிரெடிட் பண்ணணும்னா எம்ஜிஆரை கிரெடிட் பண்ணணும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு ஆர் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன், நல்லா இருக்கீங்களா? உங்கள் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். 1984 முக்கியமான ஒரு ஆண்டாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுடைய மரணம். அதற்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்காக அமெரிக்கா புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் குறிப்பிடுவது போல் பல்வேறு மருத்துவமனைகள் வந்து இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லாம் பயங்கரமான மருத்துவமனைகள்லாம் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருக்கு. நீங்கள் கூப்பிடுவோம் அப்பல்லோவை கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதே சமயம் அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் புறப்பட்ட அந்த பயணம் கொடுத்துக்கணும் சொல்லுவோம். இல்லை, அவர் வந்து அக்டோபர் 4 என்னமோ 1984 அவருக்கு திடீர்னு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் ஜானகி அம்மையார் அப்புறம் அவருடைய உதவியாளர் 3 பேர் 4 பேர் மட்டுமே கொண்டு வராங்க. அப்போ கூட வந்து அவர் வந்து ரொம்ப இமேஜ் கான்ஷியஸ். அவர் வந்து ஒரு பெரிய பப்ளிக் பர்சனாக, அவர் மாதிரி அவர் தொப்பி இல்லாத வெளியே வர மாட்டார், விக் இல்லாத வர மாட்டார். ரொம்ப நல்லா தன்னை வந்து நல்ல புதுசாக சட்டையும் இப்போ 4-5 முறை சட்டை இதெல்லாம் மாற்றுவார், வேட்டியெல்லாம் மாற்றுவார். ரொம்ப மேன்மையாக வெளியில் வரும்பொழுது ரொம்ப அழகாக காட்டிக்குவார். அங்கே வந்துட்டு அப்புறம் அவர் வந்து தன்னுடைய உடல்நல குறைவு எதுவும் அவருக்கு இருக்குன்றதை வந்து யாருக்கும் தெரியப்படுத்துறதுல அவருக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்பொழுது கூட அவர் என்ன சொல்கிறார், அங்கே இருக்க அந்த 3-4 பேர்கிட்ட, அவருடைய ஒய்ஃப் கிட்ட, நான் இங்கே இருக்கேன்றதை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்றார். அவர் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவ்வளோ ரகசியமாக எல்லாமே ஆமாம் பண்ணணுன்ட்டு. பட் அது எப்படி சீஃப் மினிஸ்டர் அங்கே இருக்கார், தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்ச நாளில் அவர் போகிறாரு. போன உடனே வந்து அவருக்கு மூளையில் இவ்வளோ பெரிய கட்டி ஒன்று இருக்குன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு உள்ளே கொண்டு போகும்பொழுதே அவருடைய 2 கிட்னியும் ஃபெயில் ஆகிடுச்சு. ரீனல் ஃபெயிலியர் வந்துருச்சு அவருக்கு. அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அவருக்கு டயாலிசிஸ் தொடங்குறாங்க. அவர் வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு வந்து அக்டோபர் 13 என்னமோ, அவர் 4ஆம் தேதி கொண்டு வராங்க. அக்டோபர் 13 அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுது. அதில் ஒரு பக்கம் பக்கவாதம் வந்துடுது. அவருக்கு கோமாவில் போய்ட்றாரு. போன உடனே அவர் வந்து ஒருவேளை ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிட்டாருன்ற மாதிரி பயந்து போய் அந்த தகவல் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திக்கு போகுது. அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இவரை வந்து வெளியில் அமெரிக்காவுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுனா எல்லா உதவிகளும் இந்திய அரசு செய்யும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு விமான ஆம்புலன்ஸ், ஏர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அதில் அவர் படுத்துட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவரை கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நாளில் டாக்டர் ஹண்டே போகிறார், நிறைய ஒரு 30 பேர் அந்த விமானத்தில் போனாங்க, பணியாளர்கள். அந்த விமானத்தை வந்து டெஸ்ட் ரன் கூட பண்ணாங்க. இது மாதிரி அவருக்கு அதிர்ச்சி, அவர் கோமாவில் இருக்கார், அவருக்கு எதுவும் அதிக சேதம் ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக. அங்கே வந்து பழனி பெரியசாமி இன்னும் அங்கே ரொம்ப நாள் இருக்கிறவர், அவர் வந்து பொன்னையனுக்கு, அப்போ லா மினிஸ்டராக இருந்த பொன்னையனுக்கு ஒரு வேண்டியவர். அவர் மூலமாக வந்து சில ஏற்பாடுகளை பண்ணி அவங்களுக்கு நெஃப்ராலஜிஸ்ட்ஸு, அதுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீட்மென்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் குழுவே கண்டுபிடிச்சி அவர் எல்லாம் பண்ணிட்டார். பழனி பெரியசாமி டாக்டர் கிடையாது, இருந்தாலும் அவர் ரொம்ப நாள் அங்கே இருக்கிறவர். அவர் வந்துட்டு நாமக்கல்ல பிஜிபி காலேஜோடைய ஃபவுண்டர். கரெக்டு. அவர் வந்து அவரே அங்கே முன்பணம் கட்டி அது இது எல்லாம் பண்ணி அவரை எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்து நேராக கொண்டு போய் அங்கே போய் விடுறாங்க. அங்கே வந்து அவர் அக்டோபர் மாதம், எனக்கு சரியாக தேதி நினைவில்லை, அங்கே போய் சேர்றார். அக்டோபர் ஒரு 20க்குள்ளே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் அவர் திரும்பி வர்றது வந்து அடுத்த ஆண்டு February 4 தான் வரார்.
கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வந்து அவர் அங்கே இருக்கார். அங்கே அவருடைய உடல்நிலை வந்து மெதுவாக சீராகுது. அங்கே வந்து அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. அண்ணனுடைய ஒரு மகள் அவங்க தானம் பண்ணுறாங்க. அந்த கிட்னி பொருந்தது. அவருக்கு அந்த கிட்னி மாற்றத்துக்கு பிறகு அவர்கிட்ட நல்ல முன்னேற்றம் வருது. ஆனால் அவர் வந்து பேச்சு பாதிக்கப்பட்டுடுச்சு. அப்புறம் வலது கை அவரால் தூக்குறது வந்து ஒரு சிரமமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த பேச்சு பயிற்சியெல்லாம் வந்து அவர் எடுத்துக்கிட்டார். அவர் அங்கே இருக்கும் பொழுதே இங்கே நடந்த தேர்தலில் அவருக்கு பெரிய வெற்றி கிடைச்சிது. அந்த வெற்றிக்கு காரணம் வந்துட்டு அவர் அறிமுகப்படுத்தின அவரோட பல படங்களில் நடித்த 28 படங்களில் வெற்றி கதாநாயகியாக நடித்த அந்த அம்மா அவங்க தான் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தை டிசம்பர் 4 வந்து அந்த அம்மா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்க. அங்கேருந்து வந்து உத்தரவு வந்துச்சு அந்த அம்மாவை அனுப்புங்கன்ட்டு. அவர் வந்து உயிரோடு இல்லை அல்லது நல்லபடியாக திரும்பி வர மாட்டார்ன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இங்கே எதிர்க்கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை முறியடிக்கிறதுக்காக அந்த அம்மாவை அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிரப்பன் அவர் வந்து சில படங்களை எம்ஜிஆர் பேப்பர் படிக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, மற்றவர்களை பார்த்து சந்திக்கிற மாதிரியான அந்த படங்களெல்லாம் அவர் வந்து டிசம்பர் 7, 1984 வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் வெளியிட்டார். ஒரு 20 நிமிஷம் எம்ஜிஆர் வந்து நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிட்றது, சிரிக்கிறது, நர்சஸ் இருக்கிறது, அவருடைய ரூமில் அவர் எப்படி இருக்கார், இது மாதிரி அந்த வீடியோவோட வந்து இந்திரா காந்தியோடைய இறுதி ஊர்வல காட்சிகளும் இணைக்கப்பட்டு ஒரு 30 நிமிஷம் வீடியோ. அது வெற்றி திருமகன் அதுக்கு பேர் வச்சு, அப்போ வந்து வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அதற்கு வந்துட்டு அழகாக அவர் வசனம் பேசி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 இடங்களில் அந்த வீடியோ போட்டு காண்பிக்கப்பட்டது தமிழகத்தில். மிகப்பெரிய வெற்றியை அது அதிமுகவுக்கு தந்தது. எம்ஜிஆர் மீண்டும் முதல்வராக வந்தார். அந்த கடைசி அவருடைய 3வது முறை அவர் ஆட்சியை எடுத்துக்கிட்ட பிறகு அவருக்கு வந்து உட்கட்சியில் வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு இல்லாத போயிடுச்சு. அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. கட்சிக்குள்ளே வந்து குழுக்கள் வந்துருச்சு. ஒரு பக்கம் வந்து ஆரம்பிரப்பன் அவர்கள் தலைமையில் அல்லது அவரை வந்து ஒரு ஆளுமையாக பார்க்கக்கூடிய பல பேர் அவர் பக்கம் இருந்தார்கள். ஜெயலலிதாவை பிடிக்காதவர்கள் பல பேர் அவரோடு இருந்தார்கள். ஜெயலலிதாவை பிடித்த பல பேர் அந்த அம்மையாரோடு இருந்தார்கள். இது மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த 2 குழுக்களையும் பேலன்ஸ் செய்வதிலேயே அவருடைய நாட்கள் போச்சு. அப்போ 86 நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அவரும் வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, அந்த அம்மாவும் பிரச்சாரத்துக்கு போகலை. திமுக பெரிய வெற்றி அடைஞ்சது. 86 அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அவர் கலைஞர் வந்து ஜெயிச்சு வராரு. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒருவேளை சட்டமன்ற மேலவைக்கு வந்துருவாரோன்ற மாதிரி ஒரு சின்ன அச்சம் இருந்துச்சு. அதை பல பேர் எடுத்து சொல்கிறாங்க அவர்கிட்ட. முதல்ல அவர் அதை பெருசாக எடுத்துக்கலை. அப்புறம் அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவர் வந்து இந்த மேலவை வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ்ன்னு நினச்சார். ஒரு தடைன்ட்டு 2 அவை அப்படி இப்படின்ட்டு அவர் அந்த மாதிரிலாம். இத்தனைக்கும் அவருக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் அங்கே தான் பதவி போட்டு கொடுத்தார். அவருக்கு பாட்டு எழுதின கவிஞர் புலமைப்பித்தனுக்கு வந்துட்டு மேலவை துணைத் தலைவராக்கினார். முத்துலிங்கம் அவங்களுக்கு எம்எல்சி கொடுத்தார். ஸோ ரொம்ப நன்றி உணர்வு உள்ளவர் அவர். அவரை தூக்கிவிட்ட பல பேர் அவர் வந்து மீண்டும் தூக்கி விட்டார். அந்த மாதிரியான ஆள், அந்த மாதிரியான தலைவர். ஸோ அவர் வந்து கடைசி காலத்தில் அவருடைய உடல்நலம் வந்து பெருசாக அவருக்கு ஒத்துழைக்கலை. அதனால் அவர் வந்து கொஞ்சம் சுமைகளெல்லாம் குறைச்சிக்கணுன்ட்டு ராஜீவ்காந்தி அவர்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. இதுக்கிடையில் ஆரம்பி மாதிரி ஆட்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து தன்னை வந்து முதல்வராக்கிக்கிட்டு அவர் ஓய்வு எடுத்துக்கணும், அல்லது துணை முதல்வராக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வந்து லாபி பண்ணாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார். கட்சி வந்து முன்ன இருந்த அந்த இராணுவ கட்டுப்பாடெல்லாம் இல்லை. ஸோ அதனால் அவர் ரொம்ப மாற்றி சில முடிவுகள் எடுத்தார். 10 அமைச்சர்களை நீக்கினார். அந்த 10 அமைச்சர்களில் நீக்கின முதல் அமைச்சர் வந்து ஆரம்பிரப்பன். அதுக்கப்புறம் அவர் அந்த 10 அமைச்சர்களில் மீதி 9 அமைச்சர்களை சேர்த்துக்கலை. ஆனால் அவர் மறையிறதுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி திருப்பி ஆரம்பிரப்பனை சேர்த்துக்கிட்டார். ஸோ அதனால் அவர் எதனால் இந்த முடிவுகள் எடுக்கிறார், என்ன அவர் மனதில் போகுது, மனதில் அவர் என்ன எண்ணுறார், என்ன சிந்தனையில் அவர் இதை செய்கிறார் அப்படின்றதெல்லாம் சரியாக சொல்ல முடியல. அதனால் 3வது ஆட்சி என்பது வந்து ஒரு 3வது பீரியட், ஒரு பெரிய முன்னாடி போட்ட அடித்தளம் வந்து மேலே செழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சே ஒழிய, அவர் வந்து உட்கட்சி சிக்கல்களிலும் அவருடைய உடல்நலத்தாலும் அவர் வந்து பெரிய அளவில் செயல்பட முடியாத ஒரு ஆட்சியாகத்தான் அந்த ஆட்சி இருந்தது. 84 அவர் இறக்கிறது அவர் தவறின வரைக்கும் 24 டிசம்பர் 1987 அவர் தவறிடுறார். அதுக்கு முன்னாடி கத்திப்பாராவில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடக்குது. அதில்
அந்த இலங்கை அதான் அவர் கடைசியாக கலந்துக்கிட்ட கூட்டம் ராஜீவ்காந்தியோட இலங்கை ஒப்பந்தத்துக்கு அவர் வந்து தன்னுடைய அந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இலங்கை அந்த கடைசி காலத்தில் அந்த 84க்கு பிறகு அவர் வந்த பிறகு அவரை 83 இன்னும் சொல்லப்போனால் 82 பிரபாகரன் இங்கே வந்து டி நகரில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பாண்டி பஜாரில் நடந்த பிறகு இருந்தே எம்ஜிஆருக்கு வந்து இந்த ஈழ பிரச்சனை என்பதில் அவருக்கு ஒரு நாட்டமும் அதில் ஒரு ஈடுபாடும் இருந்துச்சு. அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்தார். 84 85 87 அவருடைய உதவி இல்லாமல் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி இருக்காது. அவர் வந்து கூப்பிட்டு பிரபாகரனை வந்து இதுக்கு அவர் பேசினார். அவரை கூப்பிட்டு 86 ஒரு முயற்சி நடந்தது. பெங்களூரில் சார்க் சம்மிட் நடந்துச்சு. அப்போ இங்கேருந்து எம்ஜிஆர் அழைச்சிட்டு போனாங்க. அவர் போய் அவரோட பேசி பார்த்தார். அப்போவும் முடியலை. அதுக்கப்புறம் 87 அந்த ஒப்பந்தம் நடந்துச்சு. அவருக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தில் பெரிய ஆதரவு நிலைப்பாடு இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் வெளியில் அவர் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். அவருக்கு வந்து பிரபாகரனை பிடிச்சிருந்தது. பிரபாகரன் ஒரு வீரர் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சார். அவருக்கு உடனே பிடிச்சு போச்சு. அவர் பல போராடி குழுக்கள் இங்கே இருந்துச்சு. ஆனால் அவர் சந்தித்த முதல் முறையே இவர்தான் இந்த குழுக்கள்லேயே வந்து ரொம்ப திறமையான ஆள், இவர்தான் வெல்வாருன்ட்டு அப்போவே கணிச்ச ஆள் அவர். அதனால் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர். அவரால் சரியான நபர்களை சரியான இடங்களில் வைத்தார். அவரை சுற்றி அறிவாளிகளை வைத்து கொண்டார். அவர் இத்தனைக்கும் 3வது தான் படித்தவர். அவரை போட்டு அந்த 10 ஆண்டுகளில் அவர் விதைத்த விதை என்ற விருட்சமாக தமிழகம் வளர்ந்திருக்கு. இன்றைக்கி வந்துட்டு இந்த தமிழகத்தில் 35 லட்சம் தமிழர் அல்லாத பிற மாநிலங்களிலிருந்து வேலை தேடி வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று தமிழகம் உயர்ந்திருக்கிறதுனா, அல்லது வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே வருதுன்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் வளர்வதற்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கும் அவர் துணை நின்றார். அவர் போட்ட விதை இது. அவர் விதைத்தது தான் இந்த 3வது தொழிற்புரட்சி. ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஒரு ஆன்சர் வந்து இடையில வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து 80ல் எம்ஜிஆரை வீழ்த்துவதற்காக தன்னை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்திய காங்கிரஸோடு மிசா காலத்தில் ரொம்ப கொடுமைகளை அனுபவித்த அந்த திமுக தொண்டர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சிருந்தார். அதே வேளையில் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் திமுக வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த டைம் வந்து இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பொதுமேடையில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னா, அப்போ அது வந்து ஒரு ராஜதந்திரமா இல்லை தன்னுடைய கருத்தியலுக்கே ஒரு முரணாக வந்து நடந்துக்கணும் அந்த பதவிக்காக அப்படின்னு நடந்துக்கிட்டார்? இல்லை, அது ராஜதந்திரம் அல்ல. அது வந்து எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு அவருக்கு வேறு வழி தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, அவர் என்ன சொன்னார், அதனால் வந்து இது எம்ஜிஆருடைய ஆட்சி வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி. இது லஞ்சத்திலும் லாவண்யத்திலும் திளைக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இது மக்கள் விரோத அரசு. இந்த அரசை வீழ்த்துவதற்கு நான் எந்த விலையையும் தர தயாராக இருக்கிறேன். அதனால் இந்த கூட்டணிக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். அதனால் இத்தனை சீட்டுகள் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலேயும் கூட நான் சீட்டு தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க. இது ஒன்றும் ராஜதந்திரம் கிடையாது. அவரை வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லை. எப்படி அந்த அம்மையாரை வீழ்த்துவதற்கு அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை வீழ்த்துவதற்கு அவர்கள் 99ல் 98லும் 99லும் பிஜேபியோடு எப்படி சேர்ந்தார்களோ அவர்களுக்கு வேறு வழி தெரியல. அதனால் அதே மாதிரி முதல்லையே வந்து அவர்கள் வந்து எந்த அம்மையாரை வந்து ஹிட்லராக படம் போட்ட முரசொலி, அதே முரசொலி மாறன் சொல்லி அவர்களுக்குள் திருப்பி உறவு வந்துருச்சு. வரலாற்று ரீதியாக சில விஷயங்கள் வந்து பேசப்படுவது உண்டு பொதுமக்கள் மத்தியிலையும். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து கள்ளச்சாராயம் வந்து பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் அதை ஒரு சில நேரம் கட்டுப்படுத்தினாலும் கூட பட் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து சில விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அன்கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்செலாம் இருக்குது. அது வந்து உண்மையா? இல்லை, நான் 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல வந்து முதல் முறை அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் வந்து நக்சலைட் பிரச்சனையை கட்டுப்படுத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. வால்டர் தேவாராம் தலைமையில் நக்சலைட்டுகள் தருமபுரியிலும் அந்த பகுதிகளிலும் இருந்த நக்சலைட், அதாவது தமிழகத்தில் நக்சலைட் பிரச்சனை இன்றைக்கி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் வந்து யாரை கிரெடிட் பண்ணணும்னா எம்ஜிஆரை கிரெடிட் பண்ணணும். நிறையா வந்து தவறுகள் நடந்திருக்கும், மனித உரிமை மீறல்கள் எல்லாம் நடந்திருக்கும். பட் எம்ஜிஆர் கேவ் வால்டர் தேவாரன் அ ஃப்ரீ ஹேண்ட். உங்களுக்கு ஆந்திராவில் இருக்க பிரச்சனை, தெலுங்கானாவில் இருக்க பிரச்சனையெல்லாம் நமக்கு கிடையாது. நக்சலைட்ஸ் எல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. அங்கே பண்ணையார்களை கொல்றது அதெல்லாம் இங்கே நடக்கலைன்னா தட் கிரெடிட் ஷுட் கோ டு எம்ஜிஆர் நம்பர் 1. அதனால் அது கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு விஷயம்.
கள்ளச்சாராய சாவுகள் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அது எம்ஜிஆர் காலத்துலேயும் நடந்தது. அதனால் அவர் வந்து பூர்ண மதுவிலக்கு தான் அவர் வந்து சபதம் ஏற்றுக்கிட்டார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த ஆரம்பித்தார். ஏன்னா அது வந்து பாப்புலராக இல்லை. அவர் கொண்டு வந்த கடுமையான சட்டங்களில் குடிக்கிறது நான், என்னுடைய மனைவி கஷ்டப்படுவாங்க, நான் குடிச்சிட்டு வந்து அவங்கள துன்பப்படுத்துவேன், என்னை எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டத்தில் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் போயிட்டேன்னா அந்த அம்மாவுக்கு வீட்டில் பொங்குறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ நான் வந்து பொங்குறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணணும். என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. அதனால் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து உதவியாக இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினார். அதுக்கப்புறம் ஒரு யதார்த்தவாதியாக அவர் செயல்பட ஆரம்பித்தார். 2வது முறை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு புது தொழிலதிபர்களை அவர் புதிதாக பழகி கொண்டார். மதுபான ஆலை அதிபர்களை அவர் சிநேகித்து கொண்டார். அவர்களுக்காக புது மதுபான ஆலை பெர்மிட்டுகளை அவர் வழங்கினார். அப்படி அவர் வந்து ஒரு மதுபான ஆலை சாம்ராஜ்யத்தையே தமிழகத்தில் வளர்த்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ அதையும் பண்ணார். அதில் அவர் நீங்கள் 1985 வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜை ராமசாமி உடையாரோட எம்ஜிஆர் திறந்து வைப்பார். ராமசாமி உடையார் தான் அப்போ வந்து பெரிய தமிழகத்திலேயே இருந்த மிகப்பெரிய மதுபான ஆலை அதிபர். அதே மாதிரி மோகன் மீக்கின்ஸ்ன்னு சொல்லிட்டு நார்த்தில் இருந்த ஒரு கம்பெனிக்கு அவர்களுக்கும் இடமளித்தார். அதுக்கப்புறம் வந்து புருஷோத்தம் நாயுடுன்னு இன்னொருத்தர் அவருக்கு கொடுத்தார். இந்த மாதிரி பல பேரை அவர் தனியார் துறைகளில் மதுபான ஆலை அதிபர்களை அவர் வளர்த்து விட்டார். அது வந்து ஒரு யதார்த்தமாக அவர் எடுத்த முடிவு. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டோம், இதெல்லாம் நம்ம சமரசம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவர் பண்ணார். அதனால் சாராய அதிபர்கள், சாராய ஆலை அதிபர்கள், மதுபான ஆலை அதிபர்கள் உருவானதற்கு மிகப்பெரிய காரணம் எம்ஜிஆர்னு சொல்லலாம். அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையில், ராஜபாட்டையில், அதற்கு பின்னாடி வந்த அரசுகளும் பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் அதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்காகத்தான் வந்து கலைஞர் அப்போ என்ன சொன்னார், நிறைய 30 கோடி ரூபாய் வருஷத்துக்கு தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டியது மாறாக போயிட்டுருக்கு, அது வந்து தனியார்கிட்ட போயிட்டுருக்கு. கலால் வரி, அந்த வரி, இந்த வரி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது தமிழ்நாட்டில், மற்ற இடங்களில் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து எம்ஜிஆருடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் மதுபான ஆலை அதிபர்களாக இருக்காங்க அப்படின்லாம் அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சார். அதில் ஓரளவு உண்மை இருந்துச்சு. அதனால தான் டாஸ்மாக் வந்துச்சு. தனியார் துறைக்கிட்ட இருந்து எடுத்து அதை வந்து 1986 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு சீர்படுத்தணும் அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி வந்து டாஸ்மாக் வந்துட்டு நம்முடைய கேஷ் கவ் ஆகிடுச்சு. நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 18 பைசா நம்முடைய குடிமகன்கள்கிட்ட இருந்து வருது. அதனால் அது இல்லாத நம்ம வந்து ஒரு பட்ஜெட்லாம் போட முடியாது. இல்லை, இந்த டாஸ்மாக் தவிர்த்து அரசுக்கு வேறு எத்தனையோ டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலிமா வருவாயை வந்து பெருக்கி கவர்மெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தலாம். இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஒரு அனலைஸ்டாக? இல்லை, டாஸ்மாகை வந்து எடுத்துட முடியாது, பூரண மதுவிலக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இவ்வளவு அதை நம்பி ஒரு ரூபாயில் வந்து கிட்டத்தட்ட 45,000 கோடி வசூல் பண்ணுறாங்க. ஒரு 1/6 அதிலிருந்து வருது அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் அவலமான ஒரு சூழல். கனிம வளங்களை நீங்கள் வந்து ஏலத்துக்கு விடும் பொழுது அதிலிருந்து அந்த பணத்தை எடுக்கலாம். தமிழகத்து அரசுக்கு சொந்தமான எவ்வளவோ சுரங்கங்கள் இருக்குது, அதிலிருந்து சுரண்டி எடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது தமிழக அரசே எப்படி ஒரு காலத்தில் மதுபான ஆலை அதிபர்கள் சொந்தமாக நிறைய பணம் பண்ணாங்கன்ட்டு ஒரு பேச்சு இருந்தோம், அது மாதிரி இன்றைக்கி தனியாக கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சாதாரண விலைக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை நான் சொல்லலை. முதல்ல வந்து அவங்க இந்த அரசில் வந்த பிடிஆர் இருக்காரே, அவர் முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தபொழுது அவர் சொன்ன தகவல் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து பல ஆயிரம் கோடிகள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த தமிழகத்தில் வந்து சுற்றுலாத்துறை வந்து முடங்கி போயிருக்கு. பல இடங்கள் வந்து தமிழகத்தில் இல்லாத சுற்றுலா தலங்களா, சுற்றுலாத்துறை மூலமாகவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடி வருமானம் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, கோவில்களில் வந்துட்டு கோவில்கள் அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சுற்றுலாத்துறையை வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து தங்குற வசதி, பாத்ரூம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். நான் இப்போ சமீபத்தில் கல்கத்தா போயிருந்தேன். அங்கே இருக்க பொது இடங்கள் இந்த மாதிரி காளிகாட் ஆகட்டும், அல்லது ராமகிருஷ்ணா மட்டாகட்டும், நேதாஜி போஸுடைய வீடாகட்டும், அல்லது தாகூருடைய வீடாகட்டும், அங்கெல்லாம் அவ்வளவு தூய்மையாக அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அங்கே லட்சக்கணக்கான பேர் வரான். கவர்மெண்ட் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த இடம். இந்த இடங்கள்லாம் ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியாது எனக்கு, தனியார் கூட இருக்கலாம், பட் நீட்டாக இருக்குது. அங்கே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனியாக கழிப்பறை வசதிகள் இருக்குது, சுத்தமாக வச்சுருக்காங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, நல்ல எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட நம்ம ரொம்ப டெவலப்டான ஒரு ஸ்டேட். வெஸ்ட் பெங்காலெல்லாம் விட நம்ம ரொம்ப முன்னேறிய, நம்ம தான் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். 50 பேருக்கு மேலே நகரங்களிலும்
2ஆம் தர நகரங்களிலும் 3ஆம் தர நகரங்களிலும் வாழும் ஒரு மாநிலம் இது. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முன்னேறிய மாநிலங்களில் நாம் 2வது இடத்துல இருக்கோம். சரிதானா? அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த தமிழகம் தான் அதிகமான விசிட்டர்ஸையும் பெறக்கூடிய மாநிலம். எந்த இடமும் சுத்தமாக இல்லை, எந்த இடமும் உங்களை வந்து வெல்கமிங்காலாம் இல்லை. 10,000 கோடி எடுக்கலாம் வருஷத்துக்கு, ஈஸியாக எடுக்கலாம். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் வெறும் டூரிசத்தில் இருந்து வெறும் கோவில் டூரிசம் மட்டும். அதுக்கப்புறம் இயற்கை டூரிசம் இருக்குது. கோவில் டூரிசத்தில் நான் சொல்கிறேன் 10,000 கோடி எடுக்கலாம். எம்ஜிஆர் பண்ண இன்னொரு நல்ல விஷயம், பெரிய கோவில்களுக்கு அற்புதமான ஆட்களை தக்காராக நியமித்தார் அவர். கருமுத்து கண்ணன் மீனாட்சி அம்மன் கோவில், இவங்க அழகப்ப செட்டியாருடைய மகள் உமையாள், அவங்கள ஒரு கோவிலுக்கு நியமித்தார். அந்த காலத்தில் பிஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு துரசாமி, அவர் வந்து பழனி கோவில் தக்கார் அப்படின்னு நியமித்தார். தகுதி வாய்ந்த அந்த கோவிலிலிருந்து தாங்கள் எடுக்க வேண்டிய நிலையில் இல்லாதவர்கள், எடுக்கும் எண்ணம் இல்லாதவர்கள், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும்ட்டு வள்ளுவன் சொல்கிறான் இல்லையா? அந்த தக்கார், அந்த மாதிரி கருமுத்து கண்ணன் மாதிரி ஆன ஆட்களை ஒவ்வொரு கோவிலுக்கும் போடலாம். சரிதானா? அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் வந்து மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கெல்லாம் வந்து இஸ் உட்டோப்பியா, அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஆனால் இவ்வளவு நாம் அந்த மது விற்று அந்த பணத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையிலும் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மதுவிலக்கு வந்து அமெரிக்காலேயே ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படிங்க. ஆமாம், அரபு நாடுகள் சிலதில் மட்டும்தான் வந்து அவங்க கட்டாயப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை ஈரான், சவுதி அரேபியா மாதிரி நாடுகளில் அதை கட்டாயப்படுத்தி வச்சுருக்காங்க. ஈரான்லேயே வந்து கள்ளச்சாராய சாவுகள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால் அதெல்லாம் ஒழிக்க முடியாது. பட் இவ்வளவு சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.